Hello aspirants, welcome to my YouTube channel Wings of UPSC. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது December 16 ஓட current affairs. So first update, fentanyl பத்தினது. நம்ம US உடைய current affairsல நம்ம பார்க்கும்பொழுது fentanyl பத்தி நிறைய முன்னாடில இருந்து பேசிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அதை பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஃபென்டனைல் அப்படிங்கிறது ட்ரம்ப் வந்து ஒரு வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிந்தட்டிக் ஓபியாய்டா இருக்கிற இந்த ஃபென்டனைல் ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கே ஒரு கிரேவான த்ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றின பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஃபென்டனைல் அப்படிங்கிறது அவர் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சிந்தட்டிக் ஓபியாய்ட், அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் மூலமாக அல்லது வேற ஏதாவது ப்ராசஸிங் மூலமாக நம்ம அதை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறோம் அப்படின்னா அதுதான் சிந்தட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேச்சுரல் சோர்சஸில் அது கிடைக்காது. இதோட கெமிக்கல் ஃபார்முலா C22H28 நைட்ரஜன் N2 அப்புறம் O. இதில் என்ன பிரச்சனைனா, இதை நம்ம ஒரு கண்ட்ரோல்டான என்விரான்மெண்ட்ல டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் படி நம்ம யூஸ் பண்ணோம்னா ஓகே ஃபைன். பட் இது வந்து நம்ம இல்லீகலாக யூஸ் பண்ணும்போது ஹெராயின் அப்படிங்கிற ட்ரக்கை விட கிட்டத்தட்ட 50 டைம்ஸ் வந்து இதோடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். இதை நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அங்கே யூஸ் பண்ணுற சில கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஆக்சுவலி இல்லீகலாக தான் பண்ணுறாங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரு சேலஞ்ச் என்னன்னா, அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ரா மெட்டீரியல், இங்கே 2 ட்ரக்கோட நேம் கொடுத்துருக்கேன், பேர் வந்து கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். N-phenyl-4-piperidone, அப்புறம் 4-அனிலினோ N-phenyl-piperidone அப்படிங்கிற இந்த 2 பொருள் வச்சு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 பொருள் ரெண்டுமே இண்டஸ்ட்ரீஸ்க்கு லீகலாகவே அதுக்கு ஆக்சஸ் இருக்குது. அப்போது அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம கிடைக்கிற இந்த பொருளை வச்சு ஈஸியாக ஃபென்டனைல் ட்ரக்கை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். இது வந்து ஒரு ஓபியாய்டு, ஸோ அதை வந்து ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். இதுதான் அந்த ஃபென்டனைலை கண்ட்ரோல் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறதுல, இல்லிசிட் யூஸஸ் ஸ்டாப் பண்ணுறதுல இருக்கிற முக்கியமான சேலஞ்சாக இருக்குது. ஸோ இந்த ட்ரக்கை பற்றி மேபி சயின்ஸ் அண்ட் டெக்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு எஜுகேஷன் 2009 அதில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அது வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 17க்கு அதிகமான எம்பசிஸ் கொடுக்குறாங்க. அதாவது இந்த புது இனிஷியேட்டிவ் படி ஸ்கூல்ஸில் நம்ம டீச்சர்ஸோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வேர்பல் அப்யூஸ் அப்புறம் டாண்டிங், அஃபென்சிவ் லாங்குவேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்கள லைக் சைக்கலாஜிக்கலி டிஸ்ட்ரெஸ் ஆக்க எந்த மாதிரியான வேர்ட்ஸும் யூஸ் பண்ணி அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தூண்டி விடுற மாதிரியான எந்த பிஹேவியர், அஃபென்சிவ் லாங்குவேஜ்னா வார்த்தை மூலமாக சொல்கிறது, இந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பேன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த ரெசல்யூஷன். மகாராஷ்டிராவில் இது கொண்டு வந்திருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு அப்டேட், தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து டீப் சி மிஷன் வித் மத்ஸ்யா. மத்ஸ்யா அப்படிங்கிறது ஒரு சப்மர்சிபிள், அதாவது இண்டிஜினஸ் சப்மர்சிபிள் மத்ஸ்யா. அது வந்து நம்மளோட மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு மேன்டு டீப் சி மிஷன் வந்து கண்டக்ட் பண்ணும். இது வந்து எதுக்குன்னா, நம்மளுடைய கடலுக்கு கீழே 6000 மீட்டருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நம்ம இண்டிஜினஸ் சப்மர்சிபிளான மத்ஸ்யாவை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டீப் சி மிஷன் அப்படிங்கிறது கொஞ்ச நாளாகவே பேசு பொருளாக தான் இருக்குது. அதனால் இந்த நேம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜோர்டான் பற்றி நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். அதோடைய ஒரு அப்டேட் தான் இது. ஜோர்டான் வந்து இந்தியாவுடைய 3rd லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஆஃப் ஜோர்டான். இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஆஃப் ஜோர்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் குஜராத்திலிருந்து யூரோப் வரைக்கும் பேட்ரா, நம்ம நேற்று முன்னாடி பார்த்துருந்தோம். பேட்ரா அப்படிங்கிறது ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட், ராக்கட் ஆர்கிடெக்சர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். நமக்கு எப்படி எல்லோரா ரொம்ப முக்கியமான இடமோ அதே மாதிரி ஜோர்டான் நாட்டில் பேட்ராங்கிறது ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே போய் பேசியிருக்காங்க. இது வந்து அவங்க பேசின வேர்ட்ஸ்ல இருந்து எடுத்த லைன்ஸ் தான். ஸோ இது வந்து அவங்க கோட் பண்ண சில முக்கியமான விஷயங்கள். நெக்ஸ்ட்டு சில முக்கியமான அப்டேட்ஸ், இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரி இருக்கிறது, எத்தியோப்பியா வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு அவங்க நாட்டோட ஹையஸ்ட் சிவிலியன் ஆனரான கிரேட் ஆனர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன ஒரு சாராம்சம் அப்படின்னா,
உலகத்திலேயே ஒரு கவர்மெண்டோட ஹெட்டுக்கு இந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கறது நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவரும் இதை வந்து இந்தியாவோடைய எல்லா மக்கள், இந்தியா மொத்த நாட்டுக்கும் இதை வந்து அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லோக்சபால இது December 16 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ லோக்சபால சப்கா பீமா சப்கி சுரக்ஷா அமெண்ட்மெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் லாஸ் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ராஜ்யசபாக்கு போகும். ராஜ்யசபால அதை வந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது ஆக்டா மாறும். அந்த ஆக்டோட சாராம்சங்கள் எல்லாமே நம்ம ஆக்டா வந்ததுக்கு அப்புறமா ஒரு சம்மரி மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இதை பாஸ் பண்ணியிருக்காங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த ஆக்ட் வந்து எதை பத்தி, இந்த பில் வந்து எதை பத்தி அப்படின்னா, இப்போ இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அலோவ் பண்றதுக்கான ஆக்ட் வந்து இதுல சில முக்கியமான சில அப்டேட்ஸ் இருக்கு. பட் நம்ம அதை வந்து ஆக்டா வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு சம்மரி மாதிரி இதை பார்த்துக்கலாம். அடுத்தது ரிப்பீலிங் அண்ட் அமெண்டிங் பில், அதை வந்து லோக்சபால பாஸ் பண்ணியிருக்காங்க. லோவர் ஹவுஸ் அப்படின்னா லோக்சபா, அதில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய எய்ம் என்ன அப்படின்னா, சில அப்சலேட் லாஸ் எல்லாத்தையுமே ரிப்பீல் பண்ணணும். சில லாஸ்ல வந்து சில போர்ஷன்ஸை அமெண்ட் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிற போர்ஷன்ஸை அமெண்ட் மட்டும் பண்ணா போதும். ஸோ இந்த பில்லோடைய எய்ம் ஆப்ஜெக்டிவ் வந்து இதுதான். அதே மாதிரி இது வந்து ஆக்டா வந்ததுக்கு அப்புறமா இதோடைய முக்கியமான சம்மரி அப்புறம் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ இது மட்டும் தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் இது வந்து இப்போ பில்லா தான் இருக்கு, இன்னும் ஆக்டா பாஸ் ஆகல. இருந்தாலுமே நிறைய மினிஸ்ட்ரிஸ் வந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் பிஐபியில இந்த சோர்ஸ், இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த இமேஜஸோட சோர்ஸ் எல்லாமே மினிஸ்ட்ரியோடையது, அப்புறம் பிஐபியோடையது, அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை பத்தி இது பில்லா இருக்கும் போதே இதை வந்து நிறைய பேச ஆரம்பிக்கிறதுனால நம்மளும் இதை பார்த்துறது நல்லது. இந்த பில் வந்து ரொம்ப ஃபேமஸான எம்ஜி நரேகா இருக்கு இல்லைங்களா, அந்த இதை கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி புதுசா உருவாக்குறதுக்கான ஒரு பில் தான் இது. விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின், அதாவது ரூரல் ஏரியால அதை வந்து பில்லா பாஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய 100 நாள் வேலை திட்டம் இனிமே 125 நாளா மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. A resolution to enhance the legal guarantee of wage employment from 100 to 125 days per financial year for anchoring rural asset creation through the enactment of an appropriate act. அந்த ஆக்ட் தான் இந்த விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆக்ட் வந்து உருவானதுக்கு அப்புறமா, சைன் ஆனதுக்கு அப்புறமா 100ல இருந்து இனிமே 125 டேஸ்க்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, கிராம பஞ்சாயத்துக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இனிமே கிராம பஞ்சாயத்து வந்து it will be supported as the primary institutions for participatory planning and execution. இனிமே கிராம பஞ்சாயத்து தான் பிரைமரி இன்ஸ்டிடியூஷனா இருக்க போகுது. ஸோ அவங்க தான் பிளானிங், எக்ஸிக்யூஷன் எல்லாத்தையுமே இந்த 100 நாள் வேலை திட்டம் பொறுத்த வரைக்கும் பண்ண போறாங்க. ஏன்னா நம்ம இதை வந்து ரூரல் ஏரியாஸ்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ கிராம பஞ்சாயத்துக்கு அதிகமான சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கிராம பஞ்சாயத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க இல்லையா, அதுக்கு ப்ரொஃபஷனல் அப்புறம் டெக்னிக்கல் கெப்பாசிட்டியும் அவங்க கொடுக்க போறாங்க. அந்த ஹெல்ப் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து இந்த கிராம பஞ்சாயத்துக்கு போக போகுது. ஸோ இது வந்து கிராஸ் ரூட் டெமோக்ரஸியும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ற மாதிரியும், அதுக்கப்புறமா வில்லேஜ் செல்ஃப் கவர்மெண்ட்டையும் பூஸ்ட் பண்ற மாதிரியும் எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். திரும்பவும் அதே ஆக்டோடைய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இது. இது வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எம்ஜி நரேகாவை மாற்றி உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. நெக்ஸ்ட் வந்து ஆல் அசெட்ஸ் கிரியேட்டட் ஆர் அக்ரிகேட்டட் இன்டு த விக்சித் பாரத் நேஷனல் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் என்ஷூரிங் அ யூனிஃபைட் கோஆர்டினேட்டட் நேஷனல் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த திட்டத்தின் மூலமா 125 நாள் வேலை செய்யறாங்க இல்லையா, அது மூலமா கிரியேட் ஆகுற அசெட் எல்லாமே விக்சித் பாரத் நேஷனல் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் அப்படிங்கிறது கீழே வந்து அவங்க அக்ரிகேட் பண்றாங்க. இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே பின்னாடி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வர்ற அப்டேட்ஸ்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஏன்னா இது இப்போதான் பில் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆக்டா பாஸ் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா நமக்கு அந்த அப்டேட்ஸ் வரதான் போகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது, விக்சித் பாரத் நேஷனல் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் அப்படிங்கிறது அவங்க ரூரல் லெவல்ல கிரியேட் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி ஒரு ஸ்டாக் மாதிரி உருவாக்குறாங்க. ஸோ அதுல தான் இந்த அசெட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அக்ரிகேட் பண்றாங்க. ஸோ அதுல தான் இதை கிளாசிஃபை பண்ணி அவங்க வைக்க போறாங்க. இது விக்சித் பாரத் அப்படிங்கிறது அவங்களோட எய்மே 2047க்குள்ள நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த நேம் வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் வச்சு தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இதுல
சில முக்கியமான 4 விஷயங்களை அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க. இது வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இதில் 4 ப்ரையாரிட்டி வெர்டிகல்ஸ் என்னென்ன, 4 ப்ரையாரிட்டி ஏரியாஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்று வாட்டர் செக்யூரிட்டி த்ரூ வாட்டர் ரிலேட்டட் ஒர்க்ஸ், இது அடுத்தது கோர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைவ்லிஹுட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் ஸ்பெஷல் ஒர்க்ஸ் டு மிட்டிகேட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ். இதை எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும். இப்போ இதை அவங்க சொல்லியிருக்காங்க, நம்மளும் இந்த 4 வெர்டிகல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். அடுத்தது modern statutory framework aligned with Viksit Bharat 2047 guaranteeing 125 days of wage employment per rural household. அது வந்து முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ரூரல் ஹவுஸ் ஹோல்டில் 125 டேஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அடல்ட் மெம்பர்ஸ் யாராவது வாலண்டியராக இருக்காங்க அப்படின்னா, முக்கியமாக அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க்கை பண்ணுறதுக்கு வாலண்டியராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த அப்டேட். விக்சித் பாரத் சிக்ஷா ஆதிஷ்தான் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பில் வந்து பாஸ் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடான ஒன்று. இது ஒரு லேண்ட்மார்க் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவுடைய ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமே இதனால மாடர்னைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த பில்லோட அப்ஜெக்டிவ். இது NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அலைன் ஆகி வருது அப்படின்னு சொல்றாங்க. இதோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா autonomy, accreditation and academic standards of higher education institutions வந்து strengthen பண்ணணும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் ரிசர்ச் இன்னோவேஷனை வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்றாங்க. இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய UGC, AICTE, NCTE இது எல்லாமே ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய சில அமைப்புகள். இப்போ UGC, AICTE, NCTE இது எல்லாமே இனிமே விக்சித் பாரத் சிக்ஷா ஆதிஷ்தான் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வரப்போகுது. COA அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுனா கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர். இது ஸ்டாட்யூட்டரி பாடி ரெகுலேட்டிங் ஆர்கிடெக்சரல் எஜுகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது அந்த அமைப்பு தான் ஆர்கிடெக்சரல் எஜுகேஷன், நம்ம பிஆர்க்கெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் அப்புறம் அது ரிலேட்டட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அமைப்பு இனிமே என்னவா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் செட்டிங் பாடியாக ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது NEP 2020 படி COA மாதிரியான, அதாவது கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் மாதிரியான பாடிஸ் வந்து இனிமே ப்ரொஃபஷனல் அப்புறம் அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸையும் அவங்க தான் செட் பண்ண போறாங்க. முன்னாடி வந்து ரெகுலேட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இனிமே அவங்க தான் ஸ்டாண்டர்டே செட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து சில டைம் கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும், நான் திரும்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து COA கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஒரு ஸ்டாட்யூட்டரி ரெகுலேட்டிங் பாடியா இருந்தது. இப்போ அவங்க ஸ்டாண்டர்ட்ஸையும் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ண போற ஒரு முக்கியமான பாடியா மாறப்போகுது. ஸோ கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து will function as a PSSB as envisioned in National Education Policy 2020ங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இப்போ இந்த பில் மூலமா நமக்கு டெக்னாலஜி ட்ரிவன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அகைன் திரும்ப இதுவும் பில் ஸ்டேஜில் தான் இருக்கு. ஆக்டா வரட்டும், அதை பத்தின நிறைய விஷயம் அது ஆக்டா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போற சமயத்துல நமக்கு கண்டிப்பா தெரிய வரும். ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நம்ம அந்த டைம்ல இதை வந்து இன்னும் அப்டேட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் வந்திருக்கு, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, எய்ம் என்ன சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இப்போ தெரிஞ்சா போதும். ஸோ இதுதான் இந்தியா எத்தியோப்பியா ரிலேட்டடான முக்கியமான அவுட்கம்ஸ். இதை பற்றி வேற ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்ததுன்னா அது வர நம்ம அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸில் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ வேற எந்த அப்டேட்ஸாவது வந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக இந்த நம்ம சேனல் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் அதிலே வந்துடும். இதோட இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் நம்ம போடுற PPT PDF ஃபார்மேட்டில் டெலிகிராம் சேனல் அப்லோட் ஆகும். கூடவே போல்ஸ், குவிஸ் இது எல்லாமே டெலிகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஹாப்பி